சங்கீதம் கத்துக்கணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணி இதை கொடுத்தது புரந்தரதாஸ். அவரை சங்கீத பிதாமகர்னு சொல்லுவார். அவர் போட்ட ரூட்டு தான் இன்னி வரையில் சங்கீதம் கத்துக்கிறது. 700 வருஷம் ஆச்சு, இன்னொரு மெத்தடு இன்னி வரையில் வரல. அவதார புருஷர் தானும் பகவத் தரிசனம் பண்ணி பல பேருக்கு காட்டுவன். தூணை காட்டினா வெளியில வந்தாரோன்னு நரசிம்மமூர்த்தி, அவன் தான் அவதாரம். வைகுண்டத்திலேருந்து விமானத்தை எடுத்து வந்து துகாராம் மகாராஜ் அழிச்சுட்டு போனாரோ, அவர் தான் அவதாரம். கடைசி காலம் முழுக்க பண்டரிபுரத்தில் இருந்தார். சங்கீதத்துக்கு குரு. சங்கீதத்தில் ஹனுமன் மதம்னு ஒன்று, நாரத மதம்னு, இது ரெண்டு கிளை சங்கீதத்து. இதெல்லாம் பிரமாண கிரந்தங்களை அருளி செய்திருக்கா இவாள்லாம். நாரத மதம்னு ஒன்று, ஹனுமன் மதம்னு ஒன்று, அது மெத்தட். சங்கீத நாதோபாசனையினுடைய மெத்தட். இந்த ஹனுமன் மதம்ங்கிறதுல அந்த மதத்தில் வந்தவர் தான் தியாகராஜ சுவாமிகள் தான். நாரத மதத்தை ஆசிரியச்சவர் தான் புரந்தரதாசர். அவரை சங்கீத பிதாமகர்னு சொல்லுவார். அவர் போட்ட ரூட்டு தான் இன்னி வரையில் சங்கீதம் கற்றுக்கிறதுக்கு. இந்த சரளி வரிசை தானே ஆரம்பம். சங்கீதம் கற்றுக்கிறதா இருந்தால் எப்படி கற்றுக்கிறார்? குழந்தைய அனுப்புகிறா பாட்டு கற்றுக்க. முதல் காரியம் என்ன சொல்லுங்க? ச ரீ க ம பா. இது சரளி வரிசை, அப்புறம் ஜெண்ட வரிசை, தாட்டு வரிசை, அப்புறம் மேல் ஸ்தாயின்னு அதில் நிறையா படிகள். இது எல்லாம் யார் இந்த மெத்தடை கம்போஸ் பண்ணி இந்த வழியில் தான் சங்கீதம் கற்றுக்கணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணி இதை கொடுத்தது புரந்தரதாஸ். 700 வருஷம் ஆச்சு, இன்னொரு மெத்தடு இன்னி வரையில் வரல. அதே மாதிரி இன்னொன்று வரலாமா? இன்னொரு மெத்தடு, ஒரே வழிதான், பத்ததி. இதை கொடுத்தவர் தாஸ். நல்ல அபாரமான சங்கீத ஞானம். 4 லட்சம் கீர்த்தனங்கள் பண்ணியிருக்க. இது அத்தனைக்கும் புரந்தரோபனிஷத்தின் பேர், உபனிஷத்துக்கு துல்லியம். அப்படி தாசர்வாள் கீர்த்தனம் பண்ணும் பொழுதும் இதை கற்றுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு தாசர்வாள்கிட்ட கற்றுன்றது. எப்போதும் தம்புராவை மீட்டின்னு பாடின்னு இருக்கார். பண்டரிபுரம் முழுக்க தெரியும் இவர் பெரிய பாகவதோத்தமர், பெரிய மகாத்மா, பரமபக்தர். இப்படி ஒரு கௌரவம், ஒரு மரியாதை புரந்தரதாஸ். பகவானுக்கு அது போறலையா? ஏன்னா இவரை சாதாரண பக்தனா மாத்திரம் லோகம் தெரிஞ்சுக்க கூடாது. இவன் அவதார புருஷன்னு காண்பிக்க. அவதார புருஷனுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசம். நிறைய லோகத்தில் 100 பக்தாள், 1000 பக்தாள், 1,00,000 பக்தாள். அவதார புருஷாளுங்கிறவர் யாருன்னா, தூணை காட்டினா வெளியில வந்தாரோன்னு நரசிம்மமூர்த்தி, அவன் தான் அவதார புருஷன். வைகுண்டத்திலேருந்து விமானத்தை எடுத்துன்னு வந்து துகாராம் மகாராஜ் அழிச்சுன்னு போனாரோன்னு, அவர் தான் அவதார புருஷன். ஒரு டம்ளர் பாலை இப்படி நீட்டின உடனே பாண்டுரங்கன் மடக்க மடக்குன்னு குடிச்சாரோன்னு, அந்த நாமதேவர் தான் அவதார புருஷர். அவதார புருஷர் தானும் பகவத் தரிசனம் பண்ணி பல பேருக்கு காட்டுவனும். அதுபோல இந்த புரந்தரதாசரை மகாத்மா அவதார புருஷர் அப்படின்னு லோகம் தெரிஞ்சுக்கணும்னு பகவான் ஆசைப்பட்டார். பண்டரிபுரத்திலேயே பாண்டுரங்கனுடைய ஒரு வைர கங்கணம், அந்த வைர கங்கணத்தை புரந்தரதாசர் ரூபத்தை எடுத்துண்டு பாண்டுரங்கன் அந்த ஊர்ல ஒரு தாசி புரந்தரதாசர்கிட்ட சங்கீதம் கத்துக்கிறார். அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். தாசர் ரூபத்தில் கொடுத்துட்டான்.
அடுத்த நாளைக்கு வந்து கார்த்தால பார்த்தா பாண்டுரங்கனுடைய கையில் வைர கங்கணத்தை காணும். உடனே அரசாங்க அதிகாரிகள் ராஜா எல்லாம் வந்தா விசாரித்தா, சின்ன கிராமம் தானே, தண்டோரா போட்டான், திருடினவா கொண்டு கொடுத்துருங்கோ, கண்டுபிடிச்சா தண்டனைகள்லாம் கடுமையாக இருக்கும். பயந்துண்டு அந்த தாசி கங்கணத்தை கொண்டு கொடுத்துட்டான். இது உனக்கு எப்படி நீ கிடைச்சது, எங்கே திருடினேன்னு கேட்டான். நான் எடுக்கல, இந்த புரந்தரதாசர் தான் கொண்டு வந்து கொடுத்தார், தாசர் தான் கொடுத்தாரு. பெரிய மகாத்மா, பெரிய பாகவதர், பாண்டுரங்க பக்தர் நினைச்சோம். திருட்டு வேற, தாசிட்ட வேற கொடுத்துருக்கான். அவனை சவுக்கால அடி. திருட்டுக்கு தஸ்கரஸ்ய வதோ தண்டா. தண்டனை என்னன்னா தலையை வாங்கிறது தான். ஏதோ பஜனை பண்றார், போனா போகிறது, சவுக்கால அடி. அதையும் பாண்டுரங்கனோட திருடினத்தினால கோவில்லையே ஒரு தூணில் கட்டி வச்சு அடிச்சு. கார்த்தால சந்திரபாகால ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆற்றுல பஜனை பண்ணிட்டு இருந்தவருக்கு பிராரப்தம் எப்போ வரும்னு தெரியுமோ? அந்த பிராரப்தம் யாருக்கு தெரியும்? விஷாமதான் உட்காந்துருப்பா, வந்து சேரும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.